வயநாடு போன மாதம் வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சுற்றுலா தலமாகவும் விடுமுறை கழிக்கிற இடமாகவும் இருந்த வயநாடு இன்னைக்கு நம்ம நாட்டோட மிகப்பெரிய துயரமாக மாறி இருக்கு. எதிர்பாராமல் ஏற்பட்ட இந்த பயங்கரமான நிலச்சரிவிலிருந்து வயநாட்டு மக்களை மீட்கிறதுக்காக எத்தனையோ தனிநபர்களும் தன்னார்வல அமைப்புகளும் இறங்கி போராடிட்டு இருந்தாலும் வயநாட்டில் முதல்ல வந்து இறங்கினது இந்திய ராணுவம் தான். அந்த மிகப்பெரிய காட்டாற்று வெள்ளத்திலிருந்தும் கொற்ற மலையிலிருந்தும் அவங்க பல நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாற்றினாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது சூரல் மலையில இருந்த மக்களை மீட்கிறது தான். ஏன்னா முண்டக்கை அப்படிங்கிற கிராமத்திலிருந்து இரவாணி புழாங்கிற ஆற்றை கடந்தாதான் சூரல் மலையவே நம்மளால் அடைய முடியும். இந்த சூரல் மலையையும் முண்டக்கை கிராமத்தையும் இணைச்சிக்கிட்டு இருந்த மிகப்பெரிய பாலம் ஒன்று இந்த வெள்ளத்தில் மலையிலேருந்து உருண்டு வந்த பாறைகளால் சுத்தமாக அடிச்சுட்டு போயிடுச்சு. ஏறத்தாழ 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சுட்டு இருந்த அந்த கிராமத்தை அடையிறதுக்கு இப்போ இராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவால். முதல்ல அவங்க சின்னதாக ஒரு மரப்பாலத்தை கட்டி அது வழியா உணவு, தண்ணீர், மருத்துவ பொருட்கள் போன்றவற்றை எடுத்துட்டு போறாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய பாலத்தை கட்டுறதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. பெங்களூர்ல இருந்து 20 லாரிகளில் கொண்டு வரப்பட்ட இரும்பு பொருட்களை வச்சு பெயிலின்னு சொல்லப்படுற ரெடிமேட் பாலத்தை வெறும் 20 மணி நேரத்துக்குள்ள இந்த ராணுவ படை அமைக்குது. சுமார் 190 அடி நீளம் உள்ள 24 டன் எடை வரை தாங்கக்கூடிய இந்த பாலத்தை அமைச்சது மெட்ராஸ் சாப்பர்ஸ் அப்படிங்கிற ராணுவ படை. அவங்க மிக குறுகிய காலத்தில் இந்த பாலத்தை அமைச்சதுனால இன்னும் பல நூறு உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும். யார் இந்த மெட்ராஸ் சாப்பர்ஸ்? பதினெட்டாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் பிரெஞ்சு படைகளுக்கும் இடையே இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் போட்டி நடந்துட்டு இருந்தது. ஒரு பக்கம் பிரெஞ்சு படைகள், இன்னொரு பக்கம் முகாலய படைகள்னு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு மிகப்பெரிய தலைவலி. அப்போ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மெட்ராஸ் பிரசிடென்சில ஒரு ராணுவ படையை உருவாக்குறாங்க. இந்த ராணுவ படை மிகவும் வலிமையானதா இருந்தாலும் சில குறிப்பிட்ட திறன்கள்ல இந்த படை பின்தங்கி இருக்கிறதா உணர்றாங்க. இதை சரி செய்யறதுக்காக 1780ஆம் வருஷம் செப்டம்பர் 30ஆம் தேதி மேலும் 2 புது ராணுவ குழுக்களை உருவாக்குறாங்க. அவங்க பேரு மெட்ராஸ் பைனியர்ஸ். இவங்க தான் இன்னைக்கு மெட்ராஸ் சேப்பர்ஸ்ன்னு சொல்லப்படுற மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்போட முன்னோடிகள். அது போர்களில் பீரங்கியை பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்த காலகட்டம். இந்த மெட்ராஸ் சாப்பர்ஸ் குழுவோட பிரதான வேலையே முன்களத்தில் நின்று இந்த பீரங்கிகளை எடுத்துட்டு போறதுக்கான வழிகளை உருவாக்குறதும் தேவைப்படுற இடத்துல பதுங்கு குழிகள் உருவாக்குறதும் தான். சுருக்கமாக சொல்லணும்னா எதிரிகளோட எல்லையை தகர்த்து படைகள் உள்ள நுழையிறதுக்கு உதவுறதும், உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் போர் புரிய தேவையான சூழலை உருவாக்கி கொடுக்கறதும் தான் இந்த மெட்ராஸ் சாப்பர்ஸோட வேலை. இப்படி உருவான இந்த மெட்ராஸ் சாப்பர்ஸ் தான் இன்னைக்கு இந்தியாவில் எங்க பேரிடர் நடந்தாலும் முதல் ஆளா களத்துல போய் இறங்கி மக்களை காப்பாத்துறது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மெட்ராஸ் சாப்பர்ஸ்ங்கிற குழு முழுக்க முழுக்க தமிழர்களாலேயே உருவாயிருந்தது. மற்ற ராணுவ படைகள்லாம் அதில் இடம்பெற்று இருக்க வீரர்களை சோல்ஜர்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டா மெட்ராஸ் சாப்பர்ஸ்ல இடம்பெற வீரர்களை தமிழ்ல தம்பி அப்படின்னு தான் அழைப்பாங்களாம். நம்ம ராணுவத்தில் இருக்க ஒவ்வொரு ராணுவ படைக்கும் ஒரு ஆந்தம் இருக்கும். அப்படி நம்ம மெட்ராஸ் சாப்பர்ஸோட ஆந்தமே தமிழ்ல தான் இருந்தது. வெற்றி வெற்றி எதிலும் வெற்றி தம்பி அப்படிங்கிற பாடல் தான் இவங்களோட தேசிய கீதமாக இருந்தது. எந்த ஜாதி மத பாகுபாடும் இல்லாமல் உணர்வு பூர்வமாக மிக இணைஞ்சிருந்த ஒரு குழு அப்படின்னு மெட்ராஸ் சாப்பர்ஸை சொல்லுவாங்க. ஒரு முறை மெட்ராஸ் சாப்பர்ஸ் என்றால் எப்பொழுதுமே மெட்ராஸ் சாப்பர்ஸ் தான் அப்படிங்கிறதான் இந்த குழுவோட முழக்கமாக இருந்தது. பிரிட்டிஷ்காக பல போர்களில் பங்கேற்ற இவங்களோட வீரத்தை பார்த்து பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரிகளே வியந்து போயிருக்காங்க. ஆரம்பத்தில் சென்னையில் இருந்த மெட்ராஸ் சாப்பர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் 1834ஆம் வருஷம் பெங்களூருக்கு நகர்ந்தது. இன்னும் சொல்ல போனால் பெங்களூர் நகரத்தை இவ்வளோ நவீனமாக உருவாக்குனதுல மெட்ராஸ் சாப்பர்ஸோட பங்கு மிகப்பெரியது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி காஷ்மீர்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நடந்தது. பாகிஸ்தான் ராணுவ படையும் தீவிரவாத குழுக்களும் சேர்ந்து தாக்குதல் நடத்த உடைஞ்சு போன பாலங்களை எல்லாம் ஒரே நாள்ல கட்டி நம்ம இந்திய ராணுவம் பதில் தாக்குதல் நடத்துறதுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணது மெட்ராஸ் சாப்பர்ஸ் தான். இந்த போரின் போது நடந்த ஒரு தாக்குதல்ல இந்தியன் லெப்டினன்ட் ஒருத்தர் படுகாயம் அடைஞ்சிருந்தார். அவரோட வந்த பல வீரர்கள் இறந்து போயிட்டாங்க. அப்ப அங்க இருந்த மெட்ராஸ் சாப்பர்ஸ் குழுல சலவை தொழிலாளியா இருந்த ராமச்சந்திரன் அப்படிங்கிறவரு இறந்து கிடந்த வீரர்களோட துப்பாக்கிகளை எடுத்து எதிரிகளை சுட்டு அவங்கள முன்னேற விடாம தடுத்து அடிபட்டு கிடந்த லெப்டினன்ட்டை தன்னோட தோல்லையே சுமந்துக்கிட்டு பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தார். சலவை தொழிலாளியா இருந்தவரே இவ்வளவு வீரமானவரா இருந்தார்னா அந்த மெட்ராஸ் சாப்பர்ஸ் படை எப்படிப்பட்டதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட மெட்ராஸ் சாப்பர்ஸ் குழுக்கு ஒரு தமிழனா, ஒரு இந்தியனா நம்மளோட ராயல் சல்யூட்.